வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ள போகும் பிரபலம், திரைப்பட பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நடிகை, பின்னணி பாடகி, இசையமைப்பாளர் என்ற பன்முகத்தன்மை கொண்ட ஸ்ருதிஹாசன் அவர்கள். ஸ்ருதிஹாசன் அப்படின்னு சொன்ன உடனே உங்க எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து கமலஹாசனுடைய பெண் அப்படிங்கிறது. இவங்க வந்து 1986 ஜனவரி மாதம் 28 சென்னையில் நடிகர் கமலஹாசனுக்கும் சரிகா ஹாசனுக்கும் மகளாக பிறந்தவர் தான் இந்த ஸ்ருதிஹாசன். இவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து குழந்தை நட்சத்திரமாக சில படங்களை நடிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து குழந்தை நட்சத்திரமாக தன்னுடைய படத்திலேயே அறிமுகம் செய்தார் கமலஹாசன் அவர்கள். அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, ஹே ராம் அப்படிங்கிற ஒரு படத்துல கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய மகளான ஸ்ருதிஹாசனை குழந்தை நட்சத்திரமாக அறிமுகம் செய்தார். அதிலிருந்து அவர்களுக்கு சினிமா பயணம் தொடங்கிவிட்டது. அதுக்கப்புறம் கல்லூரிகள்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. படிக்கிற காலத்திலேயே அவங்களுக்கு எப்படின்னாக்கா, இசை மீது நிறைய ஆர்வம் இருந்துச்சு. நிறைய இசைகளை உருவாக்கணும், பாடல்களை உருவாக்கணும், அதை பாடணும் அப்படிங்கிற தாக்கம் அதிகமாக இருந்தது. அதனால இவங்க நிறைய ஆல்பங்களை தயார் பண்ணாங்க. ஆல்பங்கள் மூலமா சொந்தமா பாடி 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 நிறைய ஆல்பங்களை வெளியிட்டாங்க. அதில் இவங்களுடைய பின்னணி பாட்டு மிக சிறப்பாக குரலோட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே ரசிக்க ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில் இவங்களுக்கு படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி, ஒரு வாலிப பருவம் அடைந்ததுக்கு அப்புறம் ஹிந்தியில் ஒரு படம் பண்ணாங்க, அப்புறம் தெலுங்குல ஒரு படம் பண்ணாங்க, அப்புறம் தமிழ்ல வந்து ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கிய படம், சூர்யா கதாநாயகன் நடிச்சார். அவருக்கு சூர்யாவுக்கு ஜோடியா அந்த ஸ்ருதிஹாசன் அவர்கள் 7ஆம் அறிவு அப்படிங்கிற படத்தின் மூலமாக தமிழ் சினிமா உலகிலே கதாநாயகியாக அறிமுகமானார். இந்த 7ஆம் அறிவு படத்துல ஒரு விஞ்ஞானியாக, இவர்கள் விஞ்ஞானிக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு பழைய பல வருடங்களுக்கு முன்னால் இருந்து போனவருடைய ஜீன் எடுத்து இன்ற காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கு புகுத்தினா அவங்களுடைய பழைய சக்திகள்லாம் இவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு விஞ்ஞானி மாணவியாக அந்த படத்தில் அவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த படம் அவங்களுக்கு பெரிய திருப்புமுனை கொடுத்தது, கதாநாயகியோட அந்தஸ்தை கொடுத்தது. அதில் நடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள், அதாவது தனுஷோட மனைவி இருக்காங்க, அவங்க ஒரு படம் பண்ணாங்க. தனுஷுக்கு ஜோடியாக அந்த படத்தில் அவங்க நடித்தாங்க. 3 அப்படிங்கிற படம், 3 அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் தனுஷ்க்கு ஜோடியாக ஸ்ருதிஹாசன் அவங்க நடித்தாங்க. அந்த படத்தில் வந்து வைதிஸ் குலவரின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு உலகம் முழுவதும் பரவியது. அதனால ஸ்ருதிஹாசனுக்கும் அந்த படம் மிகவும் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. பன்மொழிகளில் நடிப்பதற்கு அந்த படம் அடித்தளமிட்டது. அதுலேருந்து அவங்க ஹிந்தியில் நிறைய படம் நடிக்க ஆரம்பித்தாங்க. ஹிந்தியில் பெரிய பெரிய ஹீரோக்களுக்கெல்லாம் ஜோடியாக நடிக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி தெலுங்குல பார்த்தீங்கன்னாக்கா, பாலகிருஷ்ணா, ரவிதேஜா, ராம் சரண், ஜூனியர் என்டிஆர், அப்புறம் இவர் பவன் கல்யாண், இப்படி எல்லாருக்குமே ஜோடியா, அல்லு அர்ஜுன், இப்படி எல்லாருக்குமே அவருக்கு ஜோடியாக தெலுங்குல நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா, முதல் படத்தில் சூர்யா கூட நடித்தாங்க, அடுத்து தனுஷ் கூட நடித்தாங்க, அதுக்கப்புறம் விஜய் கூட புலிங்கிற படத்தில் நடித்தாங்க, அப்புறம் அஜித்து கூட வேலாயுதம்ங்கிற படத்தில் நடித்தாங்க, அப்புறம் திருப்பிடும் சூர்யா கூட வந்து சிங்கம் 3 அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தாங்க, அப்புறம் வந்து ஹரி இயக்கத்தில் விஷாலோட ஜோடியா பூஜை அப்படிங்கிற படத்தில் நடித்தாங்க. இப்படி தமிழ்லையும் சரி, தெலுங்குலையும் சரி, ஹிந்தியிலையும் சரி, முன்னணி கதாநாயகர்கள் அனைவருக்கும் ஜோடியாக நடித்தவர் தான் ஸ்ருதிஹாசன் அவர்கள். அவர்கள் ஏற்று நடிக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு தனித்துவமான கதாபாத்திரமாகவே தேர்ந்தெடுத்து நடித்திருக்கிறார்கள். இன்றும் மிக சிறப்பான முறையில் நடித்துக் கொண்டிருக்கின்றார். அவர்கள் இசையில் உள்ள ஆர்வத்தினால் அவருடைய தந்தை கமலஹாசன் என்ன பண்ணாரு, அவர் எடுத்த உன்னை போல் ஒருவன் அப்படிங்கிற படத்துல இவங்களை வந்து மியூசிக் டைரக்டரா போட்டார். உன்னை போல் ஒருவன் படத்துக்கு ஸ்ருதிஹாசன் தான் மியூசிக் டைரக்டர். அப்படி இசையமைப்பாளராகவும், பாடகராகவும், நடிகராகவும் முப்பரிமாணங்களில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என்று அனைத்து மொழிகளிலும் சிறப்பாக நடித்து தன் திறமையால்
இன்று ஒரு முன்னணி கதாநாயகியாக வலம் வந்து கொண்டிருப்பவர் தான் திரு ஸ்ருதிஹாசன் அவர்கள். கமலஹாசனுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. இவங்க தான் முதல் மகள். 2வது பொண்ணு அக்ஷராஹாசன். ஆனா அவங்க அந்த அளவுக்கு நிறைய பேரும் வாங்கல. அந்த அளவுக்கு படங்கள்ல நடிக்கவும் இல்ல. சுமாரா 1, 2 படங்கள் தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் ஸ்ருதிஹாசன் ஏகப்பட்ட படங்களிலே நடித்து மிக சிறந்த நடிகையாக, ஒரு இந்திய நடிகையாக, ஒரு பன்முக நடிகையாக தன்னை சினிமா துறையிலே பதிவு செய்து கொண்டு சிறப்பாக இன்றும் வலம் வந்து கொண்டிருக்கும் திரு ஸ்ருதிஹாசன் அவர்கள் பிறந்த இந்த ஜனவரி 28ஆம் தேதியை ஒரு இசைக்குயிலின், ஒரு சிறந்த நடிகையின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.